சடல் நடுறதுக்காக இப்போ எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. வீடியோ வருண்டா. ஹாய் சொல்றா. ஹாய். வெள்ளந்தில இருந்து வெள்ளந்த பயலுகடா. மக்களே கரகம் ஆற்றுக்கிட்டு போயிடுச்சு. நம்ம அடுத்து ஆற்றுலேருந்து பார்ப்போம். மக்களே நம்ம இப்போ ஆற்றுக்கு கரகம் வந்துருச்சு. கரகத்துக்கூடயே வந்துட்டோம். வாங்க இப்போ போயிட்டு யார் யார் அழகு குத்துறாங்க என்னென்ன பண்ணுறாங்கன்னு போய் பார்ப்போம். எல்லோரையும் போய் மீட் பண்ணுவோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆனால் இந்த முறை கூட்டம் வந்து கம்மியாக இருக்குது. எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைன்னா யாருமே இல்லை, கூட்டமே இல்லை. அதனால் நெக்ஸ்ட் டைம் கோயிலில் இருக்கவங்களாம் இங்கே அமுச்சு விட்ருங்க எல்லாரையும். வர வர கூட்டம் வந்து கம்மியாகிட்டே இருக்குது. அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. மக்களே ஆற்றுல தண்ணி வராதால் நாங்களே ஒரு குட்டை கட்டி வச்சுருக்கோம். நாங்கள் சாமி எங்கே உருவாக்குறோம். என்ன போடணும் பயங்கரமா பர்ஃபார்மன்ஸ் ஐப்பா நான் சொல்லுங்க, எத்தனை வருஷமா அழகு குத்திட்டு இருக்கீங்க? நான் சுமார் எனக்கு நினைவு தெரிஞ்சதுலேருந்து போட்டுட்ருக்கேன்பா. நினைவு தெரிஞ்சதில்ல வருஷம் சொல்லணும். வருஷம்னா ஒரு 18 வருஷமாக போட்டுட்ருக்கேன். அப்படி சொன்னால் தான் கரெக்டாக தெரியும். 18 வருஷமாக போட்டுருக்கேன். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை அந்த மாரியம்மன் நமக்கு பூர்த்தி செஞ்சு கொடுப்பா. பூர்த்தி செஞ்சு கொடுக்கறதுனால எல்லாருமே அதிகமாக இதுக்கு வந்து வெளியிலேருந்துலாம் வந்து நிறைய பேர் இதுக்கு வந்து சிறப்பாக போட்டுன்னு அவங்களோட. இப்போ இந்த முறை கூட்டம் கம்மியாக இருக்குது, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இந்த முறை கூட்டம் கம்மின்றது வந்து எதனாலன்னு பார்த்தோன்னா, நிறைய மக்கள் வந்து கோயிலிலே போட்டுக்கிறாங்க. இந்த கூட்டத்தில் வந்து போக முடியாது, கூட்ட நெரிச்சலில் மூச்சு திறனது அதிகமாக ஆகுதுன்ற அடிப்படையின் காரணமாக நிறைய பேர் கோயிலே போட்டு அங்கேயே அறுத்துக்கிறாங்க. அதனால் இனிமேட்டு இந்த வீடியோ பார்க்குறவங்களாம் கோயிலில் அளவு குத்தாமல் ஆற்றுக்கு வரணும். இதுதான் நம்ம பாரம்பரிய ஐதீகம். ஆற்றுக்கு வந்து போட்டால் எல்லாருக்குமே நன்மை. நல்லதுங்களா? தம்பி வந்து என்னவா அளவு குத்த போறீங்களா? தாட அளவு குத்த போறேன். எத்தனை வருஷமா தம்பி குத்திட்டு இருக்கீங்க? 2 இயர்ஸா? பார்த்தீங்கன்னா தம்பி வந்து 2 இயர்ஸா அளவு குத்திட்டு இருக்காரு. கொஞ்சம் வெக்கப்படுறாரு. வீடியோக்கு பின்னாடி வந்து ஏன் வீடியோ எடுக்கலன்னு மட்டும் கேட்பாரு. அங்கே பார்த்துங்க. மக்களே இப்போ வாங்க நம்ம அடுத்த கேங் போகலாம். நமக்கு ஏற்ற மாதிரி கேங் எதுவும் கிடைக்க மாட்டேங்குது. இவங்க எல்லாருமே ஊசி போட்டு வந்தவங்க தான். இங்கே ஏன் எல்லா இடம் பார்த்தீங்கன்னா ஒரு டீமாக இருக்காங்கன்னா, அங்கேயே அவங்க சாமியை
உருவாக்கி அங்கேயே படைச்சி அவங்களே ஊசி குத்திக்குவாங்க. ஊசி குத்திட்டு கோயிலில் போயிட்டு ஊசி கட்டிக்குவாங்க. ஊசி குத்துறது, அழகு குத்துறது, இந்த மாதிரி தாட அழகு. மக்கள் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டுருக்காங்க மக்கள்லாம். ஆனால் தண்ணி தான் இல்லை குளிக்க, ஏதோ மோட்ரு போர் இருக்கிறதால இதில் எல்லாம் குளிச்சுட்ருக்காங்க. சொல்கிறோம் பேர் சொல்கிறா. என்ன ஊசி குத்திக்கு போறியா? ஆஹா, உன் பேர் என்னடா? உன் பேர் என்னடா? காலையில் போன மஞ்சள் வேஸ்ட்டு காணும். ஊசி போற வழி தெரியாது. போட்டு அப்படியே போயிடுங்களா? நீங்க எத்தனை வருஷமா அளவு போட்டுட்டு இருக்கீங்க? சொல்லுப்பா. அங்க வீடியோல பார்த்து சொல்லு எத்தனை வருஷமா அளவு போட்டுக்கிறேன்னு. 10 வருஷம் இருக்கும். மக்களே, தாத்தா பார்த்தீங்கன்னா 10 வருஷமா அளவு போட்டுட்டு இருக்காரு. இந்த மாதிரி நிறைய பேர் ரொம்ப வருஷமா போறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அளவு போடாம இருக்காங்க நிறைய பேர். நிறைய போட்டாங்க. நான் ஒரு ஆள் தான் போட்டேன். இல்லை இந்த வயசு நான் வந்து தான் போடுறேன்னு தெரியல. சின்னதாக இருக்கிறதால இப்போ சின்னது, பெரிய வேண்டுதல் வரும்போது பெருசாக குத்துறேன்னு சொல்லியிருக்காரு. ஓகேண்ணா, ஆனதாக இருக்கு, ஆனதாக இருக்கு. மக்களே, எல்லாரும் அழகு ஊசி குத்திட்டாங்க மக்களே. இதுக்கப்புறம் கரகம் வந்து கிளம்பி ஸ்ட்ரெயிட்டாக கோயிலுக்கு போயிட்டு நம்ம வந்து சடல் சுற்றுறது தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க. மக்களே, இப்போ எல்லோரும் ஊசி அழகு எல்லாமே குத்திட்டாங்க. இதுக்கப்புறம் கரகம் இங்கே கிளம்புனோடனே நம்ம கோயிலுக்கு போக வேண்டியதுதான். இங்கே சாமி உத்தரவு கொடுத்தோடனே நம்ம கிளம்பிடுவோம்.
மக்களே இப்போ அவங்க வந்து முன்னாடி போனால் தான் எங்களுக்கு கரெக்டாக இருக்கும். எல்லாம் சல்லுன்னு எல்லாம் வேகமாக முன்னாடி வந்துடுவாங்க. அதனால் சீக்கிரம் நம்ம முன்னாடி போயிடுவோம். சீக்கிரம் போகலாம். வெற்றிகரமான திருவிழா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. சரி, திரும்பி நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய் பாய் சொல்லுங்கள். திரும்பி நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே, பாய் பாய்.